வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஷிஃப்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு வந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டான ஷிஃப்ட்லலாம் கேட்டிருந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த சேனலில் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் வீடியோ போடுறது பாசிபிள் கிடையாது, பட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்குமே வந்து இதுலேயே நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாளில் வந்து அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் வந்து கொடுங்க. ஓகே, வாய்ஸ் மெசேஜாக கொடுத்தீங்கன்னா அதையும் நான் இந்த அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க சந்துரு மேத்ஸ் ஆப்பில், நம்மளுடைய மொபைல் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, வாய்ஸ் மெசேஜாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 தான். இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியுது. ஓகே, ஸ்க்ரீனில் நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ ஸ்க்ரீன்லேயே வந்து 0.25 தான் இருக்கும். ஸோ அப்படின்னால இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 0.25 தான் அப்படின்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 8 கொஸ்டின் தப்பானாதான் இந்த 2 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். ஆனால் அதுக்காக எனக்கு வந்து 70 கொஸ்டின் தெரியாது, 70மே நான் வந்து சும்மா தான் அடிக்க போகிறேன் அப்படின்னா அது உங்களோட ரிஸ்க் தான். ஓகே, ஸோ இதை நான் வந்து எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீங்கள் தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 10 கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அந்த 10க்குமே வந்து ஒரே ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு உங்களுக்கு தெரியலன்னா 10க்குமே வந்து பி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க, ஏன்னா 10க்குமே வந்து சி அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 10ல் அட்லீஸ்ட் 2-3 வந்து பி இருக்கும், இல்லைன்னா 2-3 சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சும்மானாலும் பண்றதுல அதுலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு கன்ஃபார்மா நெகட்டிவ்ல போகாம பாசிட்டிவ்ல மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, 70 மார்க்குக்கு மேல எடுக்கிறீங்க, அதான் 35 கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, நம்ம ஆல்ரெடி என்னென்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கும்னு போட்டிருந்தோம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, இந்த நெகட்டிவ் மார்க்கால பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் வராது. 1 மார்க் 2 மார்க் வேணா முன்ன பின்ன வரலாம், அவ்வளவுதான். பட் 70 மார்க்குக்கு மேல வருதுன்னா நீங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்க வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறப்போ தமிழ்னு கொடுத்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நடுவில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நான் ஆல்ரெடி எக்ஸாம் ஆல் டிப்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். ஓகே, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னார்னா, நம்ம ஒருவேளை இங்கிலீஷ்னு கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறப்போ டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது கரெக்டா என்னன்னு எனக்கும் தெரியல. அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன ஃபீட்பேக் தான் நான் கொடுத்துருக்கேன். அட்டன் பண்ணவங்க இங்கிலீஷ்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணவங்க நடுவில் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஏன்னா பின்னால வரவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ்னு கொடுத்தவங்க நடுவில் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஆனா இங்கிலீஷ்னு கொடுத்தவங்க நடுவில் தமிழ்ல பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். இப்போ நான் தமிழ் தான் கொடுத்துருக்கேன், நடுவில் இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாமானா பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ்ல கொடுத்தவங்க அதுக்கப்புறம் வேற லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றது வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஒருவேளை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி முடியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவங்க, நம்ம கொடுத்த வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது பர்டிகுலரா ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்கலாம், மேத்ஸ்லயுமே வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. புதுசா எந்த கொஸ்டினும் கேட்கல. நம்ம என்ன சிலபஸ்ன்னு சொல்லியிருந்தோமோ, எந்தெந்த டாபிக் படிக்க சொல்லியிருந்தோமோ, எதெல்லாம் நம்ம டீச் பண்ணியிருந்தோமோ அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். யாரும் அப்படி கேட்டிருக்காங்க இப்படி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா நம்ப வேண்டாம், ஈஸியா தான் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் ரீசனிங்ல ஒரு 17க்கு மேல, மேத்ஸ்ல ஒரு 17க்கு மேல கண்டிப்பா எல்லாராலையுமே பண்ண முடியும். ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. புது டாபிக் எதுவுமே வரல. இதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர்ல வந்து கம்மியா கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மென்சுரேஷன்ல 1 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்திருக்காங்க. பர்சன்டேஜ்லயுமே நல்லா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. மென்சுரேஷன்ல 1-2 தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோலயுமே வந்து 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்ததா சொன்னாங்க. எக்ஸாக்டா எத்தனை அப்படிங்கிறது தெரியல. தெரிய வந்துச்சுன்னா நான் டெலகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம்
ஜிகேல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் வந்து டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டேன், அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஜிகேல 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா 7ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுலையும் நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா முடிஞ்ச அளவு கரண்ட் அஃபேராவது வந்து பாத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த டெலகிராம் சேனல்ல தமிழ்லயே கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம், ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க கொஞ்சம் மேல போய் தேடி பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை படிச்சா போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வேற எதுவும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருந்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூஸா என்னால கொடுக்க முடியாது, பட் டெலகிராம் சேனல்ல நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.